வணக்கம். இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை பக்கம் கோடிப்புதூர் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் நமக்கு இது 10வது சைட்டு. ஆல்ரெடி ஏசி மோட்டார் 2, மீதி 7 பிஎல்டிசி பண்ணி கொடுத்துருந்தோம். போர் ஆழம் 580 அடி. 580 அடிக்கு மேலே ஓட்ட முடியல, அது வரைக்கும் தண்ணி வரலைங்களாம். ஆனால் ப்ரெஷருக்கு தண்ணி மட்டம் 50 அடியில் இருக்குது. 400 அடி 3000 வாட் பிஎல்டிசி மோட்டார் எரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 7 மணிக்கெலாம் சைட்டு வந்துட்டோம். குழி தோண்டியாச்சு, காங்கிரீட் போட தண்ணி இல்லை, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கும் வண்டி லேட்டு. 10 மணி டைம். இப்போ தான் வண்டி வந்திருக்கு. மோட்டார் எரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. யூபிவிசி பைப் தான் சோர்ஸ். கம்ப்ளீட் செட்டப் நம்மளே கொண்டு வந்திருக்கோம். ஜல்லி மணல் சிமெண்ட் மட்டும் தான் கஸ்டமர் கொடுக்குறாங்க. மீதி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுலேருந்து முன்னாடி ஒரு 4 வயல் தள்ளி போனோம் அப்படின்னா ஏசி மோட்டார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணி கொடுத்தோம் 7 HP. இப்போ அவங்களும் போர் போட்டு அதே சோலாரில் ஏசி மோட்டார் ஓட்டிகிட்ருக்காங்க. இது 3000 வாட் பிஎல்டிசி மோட்டார், 1.5 இன்ச் டெலிவரி. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெஸ்டிங்காக பேனல் கீழே இறக்கி வைக்கணும். ஏன்னா காங்கிரீட் போட தண்ணி கிடையாது. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் சுற்றியும். அதனால் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது ரேரு. பேனலை கீழே இறக்கி வச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 2 அடியாலும் குழி தோண்டியாச்சு. கலவை ரெடியாக இருக்குது. முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். 10:30 மணி ஆச்சு டைமு. தண்ணி எடுத்து விட்டாச்சு. ஒரு 2.5 to 3 அடி தூரத்தில் தண்ணி விழுந்துட்டுருக்கு. வெயிலுமே நல்லா இருக்குது. ப்ரெஷர் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. மட்டம் குறையாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரே லெவல் மெயின்டைன் ஆகும். பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். பேனசோனிக் கேங்கர் டாப்கான் 643 வாட்டில் 8 பேனல் சீரியல் கனெக்ஷனு. கீழே தரையில் வச்சாச்சு. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. பாக்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. வண்டி டிலே ஆனதுனால புள்ளி 7 amps ஓடிட்டுருக்கு. 12.5 amps வரைக்கும் போகும். ஃபிட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருதுன்னு செக் பண்ணுவோம். தண்ணியோட ப்ரெஷர் அருமையாக வந்துட்டுருக்கு. இப்போ 580 அடியில் தண்ணி வந்திருக்கு. அதுக்கு மேலே ஓட்ட முடியல நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் மட்டம் கொஞ்சம் கூட குறையில. அந்த 60-70 அடி மட்டம் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஒரு 3 அடி தூரத்துக்கு தண்ணி நல்லா ஃபோர்ஸாக விழுந்துட்டுருக்கு. நாங்களும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இறச்சி பார்த்துட்டோம். தண்ணி ஃபுல்லாக வயலில் பாஞ்சிட்ருக்கு. ஆனாலும் மட்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல. நல்ல பர்ஃபார்மன்ஸு. போரில் ஈல்டும் அருமையாக இருக்குது. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். யூபிவிசி பைப்பு வயரு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் செட்டப்பாக என்ன அமௌண்ட் வருதோ டிஸ்கிரிப்ஷன் ரேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரேட்டு ஏறிட்டு போயிட்டே இருக்குது. இந்த வாரனால் வயர் ரேட்டும் போயிட்டுருக்கு. எம்சிபி பார்த்திங்கன்னா 800 850 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 1100 1200 அந்த ரேஞ்சு போகுது. செல்லர்கிட்ட ஒவ்வொரு செல்லர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு எம்சிபியில் 300 வரை ஏறி இருக்குது. ரோப்பு லைன் கயிறு பார்த்திங்கன்னா 190 200 ஆச்சு. 230 240 ஒவ்வொரு கடையில் ஒரு மாதிரி ரேட் போயிட்டுருக்கு. கயிறில் ரேட் ஏறிடுச்சு. ஒவ்வொரு சில்லற ஐட்டமே அதே மாதிரி. அப்போல்லோ பைப்பு, டாட்டா நிசான் காயில் பைப்பு பார்த்திங்கன்னா 90 ரூபா 95 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு போயிடுச்சு நேற்று லோடு. எல்லா மெட்டலும் ஏறுது. சோலார் போடுறவங்களுக்கு இதுக்கு மேலே ரேட் ஏறும். லோடு சோலார் பேனலும் அடுத்த லோடு நமக்கு சனிக்கிழமை வருது. அதில் பேனல் ரேட்டும் கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா மெட்டீரியலும் ஏறி போய்ட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு ஓவராலாக ஒரு ப்ராஜெக்ட் மேலே ஒரு 10 to 15,000 வரைக்கும் ரேட்டு கூட போயிருக்கு. பைப்பு தான் இந்த யூபிவிசி பைப் பார்த்திங்கன்னா 520 530 இருந்துச்சு 1.5 டெலிவரி. சிலர்கிட்ட 560 570 வரையும் போச்சு. இப்போ 660 ரூபா இன்றைக்கி நமக்கு. சுதர்சனு 27 kg பைப் 660 ரூபா. வண்டி வாடகைலாம் 670 ரூபா ஆகுது ஒரு பைப்புக்கு. ஒரு பைப் மேலே 110 to 130 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. இருக்க ரேட் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. கஸ்டமர் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. ஓகே, பாய்.